Hello buddies, welcome back to Das and Code aka Code Hunters. போன வீடியோல சொன்ன மாதிரி இதுதான் நம்ம எபிசோட் 0ங்க. ஒரு பிகினரா கோடிங்ல என்னென்ன கத்துக்கணும் ஜீரோல இருந்து லேர்ன் பண்ண போறோம் டுகெதர். ஓகேவா? சோ the first thing இந்த எபிசோட் எதை பத்தி இருக்க போகுதுன்னா கோடிங் வர்சஸ் ப்ரோக்ராமிங். நம்ம காலேஜ் டைம்ல இருந்து எல்லாருமே கோடிங் சொல்லிட்டு கோடிங்கும் ப்ரோக்ராமிங்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட்னே பாதி பேருக்கு தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அதை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுங்கிறது தான் இந்த எபிசோட். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இந்த மொத்த சீரீஸ் எதுக்குன்னே நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ரீலில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஒரு பில்டிங் கட்டுறது வந்து ஒரு கொத்தனார் அப்படின்னு வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து ஒரு செங்கல் அடுக்கி வைக்கணும்னு சொன்னால் அவரால் வைக்க முடியும். ஓகேவா? இல்லை ஒரு பீம் போடுறதோ சரி, இல்லை ஒரு பில்டிங்கான ஒரு ஸ்டெப்பு தனித்தனி ஸ்டெப்பு அவரால் பண்ண முடியும். ஆனால் அந்த மொத்த பில்டிங்கான பிளானை ஒரு ஆர்கிடெக்ட் தான் போடுவார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதான் கோடிங். அது ஒரு டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செவரு கட்டணும், இல்லை ஒரு டோரு, ஒரு விண்டோ, எல்லாமே ஒரு டாஸ்க். அதுதான் கோடிங். ஆனால் அந்த மொத்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கான ஒரு ஸ்டெப்பை வந்து ஒரு ஆர்கிடெக்ட் தான் ரோட் மேப் போட்டு போடுறான். இதுதான் ப்ரோக்ராமிங். இன்னும் புரியலையா? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சி கற்றுருப்போமா, சி ப்ரோக்ராமிங், இல்லாட்டி சில காலேஜஸில் பைத்தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் போடுங்க, பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, இது எல்லாமே கோடிங். ஓகேவா? ஏன்னா ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க் நீங்கள் முடிக்கிறீங்க. சரி, இப்போது ஒரு லாங் ரேஞ்ச் ப்ரோக்ராம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடிங் காம்படிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, லைக் ஒரு கொஷனாக இருக்கும் இன்டர்வியூ கோடிங்க்கு, அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறீங்களா, அதுதான் கோடிங். ஆனால் ஒரு ப்ரோக்ராமிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ராடக்ட். இப்போ 3 நேஷ்னல் அவார்ட்ஸ், 4 ஸ்டேட் அவார்ட்ஸ், எல்லாமே ஹேக்கத்தான்ஸோ சரி, பிஸ்னஸ் ஈவெண்ட்டோ சரி, எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 வின் பண்ணும்போது வந்து ஓடிபி அல்டர்னேட்டிவ்ங்கிறது டிஆர்டிஓலேருந்து கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஓடிபி அல்டர்னேட்டிவ் சிஸ்டம் பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நாங்கள் ஓடிஹெச் ஒன் டைம் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு பில்ட் பண்ணி கொடுத்தோம். அது வந்து ஒரு யூஎஸ்எஸ்டி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ரொம்ப டீட்டெயிலாக அது போக வேண்டாம். ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஹை ஸ்பீட் ஆத்தென்டிகேஷன், 8 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, 512 பிட் என்கிரிப்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா, என்னென்னமோ எக்கச்சக்க ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டை வந்து நிற்கிறதுல, அதுதான் ப்ரோக்ராமிங். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோடிங்கும் ப்ரோக்ராமிங்க்கும் டிஃப்ரென்ஸ். இதை விட கிளியராக இஃப் யூ நோ இட்ஸ் ஆசம். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக வி ஹேவ் டு க்ரோ டுகெதர். இதை விட பெட்டர் டெஃபினேஷன் உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா மேக் ஷூர் டு ட்ராப் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் இதான் நம்ம எபிசோட் 0. ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டா, ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டா, கோடிங் தெரிஞ்சவங்க எல்லாரும் ப்ரோக்ராமர் ஆயிட முடியாது. ஆனால் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க எல்லாருமே கோடர்ஸ் தான். ஸோ கோடர்ஸுக்கு ஜாப் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது ஈவன் மோர் ஈஸியர். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குதோ, இல்லை ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுறதுக்கு தான் ஸ்கில் செட் இருக்குதுன்றது ரெண்டுமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ். இதில் தான் எல்லாருமே கேட்குற ஒரு காமன் கொஷின் வருது. ப்ரோ, இப்போ நீங்கள் 0லேருந்து சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏஐ தான் எல்லா ஜாப்ஸையும் தூக்க போகுதே. ஃபைன், ஆமாம், நிறைய ஜாப்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் யாரை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, இந்த பிகினர் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, பிகினர் லெவல்லே இருந்துட்டு ஸ்கில் அப் ஆகாமல் இருக்காங்கல்ல, அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணுது. சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ ஒரு ஏஐ டூல் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸல் ஆட்டோமேஷனுக்கு ஒரு கம்பெனி வந்து 100 பேருக்கான டாஸ்க்கு எக்ஸல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஒரு ஏஐ டூல் வருது, அந்த மொத்த டாஸ்க்கையும் அந்த ஏஐ டூல் பண்ண முடியும். ஆனால் அந்த டூல் வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். ஸோ என்ன இங்கே நடக்குதுன்னா, அந்த ஒருத்தர் தான் மீதி இருக்க 99 பேரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இதுதான் சிம்பிள் ஃபார்முலேஷன். ஸோ எதனால் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் கவர் பண்ணுறோன்னா, எவ்ரி ப்ரோ வாஸ் ஒன்ஸ் அ பிகினர், ரிமெம்பர் தட். ஸோ இந்த அப்கமிங் எபிசோட்ஸ் 4 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு நான் பேசிக்ஸ் சொல்லி தர போகிறேங்க. அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் டேப் ஆன் த நோட்டிஃபிகேஷன் ஐகான். அண்ட் until then, signing off, Gamaliel Das.